ஸ்ரீமத் பாகவதம் 33ஆம் பகுதி. அன்னையே நாராயணரை நினைத்தால் அவர் என்ன தருவார் என்று கேட்டார் சிறுவனான துருவ சுவாமி. நீ வேண்டும் வரம் அனைத்தையும் தருவார் கண்ணே என்று பதிலளித்தார் அன்னை. பிரம்மதேவர் அவரை வழிபட்டுதான் பிரம்ம பதவியை அடைந்தார். பாண்டவர்கள் இழந்த ராஜ்யத்தை பெற்றார்கள். நீ அரச பதவியை அடைய விரும்பினாலும் சரி, தேவலோகத்தையே கைப்பற்ற எண்ணினாலும் சரி, திருமாலின் பாத கமலங்களை சரணடைந்தால் தாம் விரும்பியது எதுவும் நடக்கும், அனைத்தும் கிடைக்கும் என்றாள் அன்னை சுனீதி. துருவசுவாமியின் ஆழ் மனதில் அன்னையின் சொற்கள் ஆழமாக பதிந்தன. தானும் நாராயணரை எண்ணி தவம் செய்ய தீர்மானித்தார். தாயின் அனுமதியை பெற்றுக்கொண்டு காட்டை நோக்கி சென்றார். அப்போது திரிலோக சஞ்சாரியான உலகமும் சுற்றி திரியும் நாரத மாமுனிவர் அந்த பக்கம் வந்தார். அறியா சிறுவன் ஒருவன் காட்டு பாதையில் தன்னந்தனியே அஞ்சாமல் நடந்து செல்வதை கண்டார். ஆச்சரியம் கொண்டார். துருவனை தடுத்து நிறுத்தினார். பாலகனே, யார் நீ? கொடிய விலங்குகள் நடமாடும் இந்த பயங்கரமான காட்டிற்குள் எதற்காக வந்தாய் என்று விசாரித்தார். துருவசுவாமி அவரிடம் தான் உத்தான பாதனின் மைந்தன் என்று கூறி, கடவுளை காண்பதற்காக அவரை நோக்கி தவம் செய்ய போகிறேன் முனிவரே என்று பால்மனம் மாறாத வார்த்தைகளால் இனிமையாக கூறினார் துருவசுவாமி. நாரத மாமுனிவருக்கு ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம். இத்தனை சிறிய பாலகன் தவம் செய்ய போகிறானா? சாத்தியமா இது? குழந்தை யார் பேச்சை கேட்டு அறியாமையால் பேசுகிறான் என்று எண்ணி துருவசுவாமிக்கு புரியும்படியாக கூறினார். குழந்தாய், கடவுளை பார்ப்பது அத்தனை சுலபமில்லை அப்பா. பெரிய பெரிய முனிவர்களும் ரிஷிகளும் கூட ஆண்டாண்டு காலமாக தவமிருந்து கடவுளை காண முடியாத போது சிறுவனான உன்னால் அதை எப்படி சாதிக்க இயலும்? நான் கூறுவதை கேட்பாய். நீ பெரியவனாக வளர்ந்த பிறகு வேண்டுமானால் தவம் இருக்க முயற்சி செய்யலாம். இப்போது இல்லத்திற்கு திரும்பி செல்வாய் என்றார். ஆனால் துருவசுவாமி தனது முயற்சியிலிருந்து பின்வாங்குவதாக இல்லை. என்னால் முடியும். நான் நிச்சயம் கடவுளை தரிசித்தே தீருவேன். நாம் உண்மையான அன்போடு அழைத்தால் பகவான் கட்டாயம் வருவார் என்று என் அன்னை கூறியிருக்கிறார்கள். அது நடக்கும் என்று உறுதியாக கூறினார் துருவசுவாமி. நாரத மாமுனிவர் அதற்கு மேலும் கூட தவம் இருப்பதில் இருக்கும் கஷ்டங்களை குறித்து விவரித்து பார்த்தார். அப்போதும் துருவசுவாமி தன் மன உறுதியிலிருந்து கொஞ்சமும் தளரவில்லை. அவரின் அசாத்தியமான நம்பிக்கையையும் திடமான எண்ணத்தையும் கண்டு நாரத மாமுனிவர் மெய்சிலிர்த்து போனார். அவருக்கு உதவி செய்ய விருப்பம் கொண்டார். துருவா, உன்னுடைய மனம் தளராத நம்பிக்கை எனக்கு திகைப்பூட்டுகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. உனது முயற்சியில் நீ வெற்றி பெற வேண்டும் என்றே விரும்புகிறேன் என்றவர் துருவனுக்கு தவம் செய்வதற்கான வழிமுறைகளை கூறினார். 33ஆம் பகுதி நிறைவடைந்தது.